المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها. الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. இன்னரமை இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய வாழ்த்து செய்தியான அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னரமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தை படைத்து அதிலே கோடான கோடி படைப்புகளை படைத்து அதிலே சிறந்த படைப்பாக அல்லாஹு தஆலா ஜல்ல ஷானுஹு மக்களை படைத்திருக்கிறான். அந்த மக்களை படைத்த அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை கொள்கையாக கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கை திட்டத்தை கொடுத்து, இந்த வாழ்க்கையின்படி வாழ்ந்தால் எங்களுடைய இறுதி இலக்கு சுவர்க்கத்தை அடைய முடியும் என்ற விடத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நபிமார்களை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலப்பகுதியில் அல்லாஹு தஆலா அனுப்பியிருந்தான். இந்த இஸ்லாமிய கொள்கையை இந்த உலகத்திலே பரப்ப வேண்டும். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வாறு தூதருக்கு கட்டளையிட்டு இருக்கிறானோ அதன்படி அந்த தூதர் சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுப்பார். அதன்படி சமுதாயம் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கின்ற உயரிய கொள்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிமார்களுக்கு கொடுத்து அனுப்பினான். இந்த வகையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்கள் தொட்டு இந்த உலகத்திலே சொல்லிக் கொடுத்த கொள்கை ஒரே ஒரு கொள்கையை தான் சொல்லிக் கொடுத்தார்கள். அதாவது அல்லாஹ்வை இறைவனை வணங்குங்கள், அவனுக்கு இணையாக துணையாக எதையும் ஒன்றை வைத்து விடாதீர்கள் என்ற கொள்கையை ஒவ்வொரு நபிமார்களும் இந்த உலகத்திலே நபியாக அனுப்பப்பட்ட ரசூலாக அனுப்பப்பட்ட ஒவ்வொருவரும் சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எந்த படைப்பையும் கொண்டு இணை வைத்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் அவன் இந்த உலகத்தை படைத்தவன், இந்த உலகத்தை பரிபாலிக்கின்றவன், இந்த உலக மக்களுக்கு உணவளிக்கின்றவன், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் கண்காணித்து கொண்டவன். அதே மாதிரி வணக்க வழிபாடுகள் அனைத்துக்கும் அவனை சொந்தக்காரன் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை மாத்திரம் வணங்க வேண்டும். அவனுக்கு இணையாக துணையாக யாரையுமே வைத்துவிடக்கூடாது என்ற கொள்கையை அனைத்து நபிமார்களும் சொல்லிக் கொடுத்தார்கள். இதையே நாம் ஏகத்துவ கொள்கை என்று சொல்வோம். ஏக இறைவன் அல்லாஹுவை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுகின்ற கடவுள்கள் இருந்தாலும் அந்த அனைத்து கடவுள்களும் பாத்திலானவை, அசத்தியமானவை. உண்மையான கடவுள் இறைவன் அல்லாஹுவை தவிர இந்த உலகத்திலுமே யாருமே இல்லை என்ற கொள்கையை அனைத்து நபிமார்களும் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த வரிசையிலே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய சமுதாயத்துக்கு 13 வருடங்கள் ஈமானிய பயிற்சியை கொடுத்தார்கள். ஏகத்துவ தௌஹீதை சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த ஏகத்துவ நாதம் இந்த உலகத்திலே பரவ வேண்டும் என்ற முயற்சியிலே ஈடுபட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியே ஒரு சமுதாயத்துக்கு சென்று என்னுடைய ரிசாலத்தை, நபித்துவத்தை சொல்லிக் கொடுங்கள், அதாவது ஏகத்துவத்தை சொல்லிக் கொடுங்கள், மனித சமுதாயத்தினுடைய உள்ளத்தை பண்படுத்துங்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு கடமையாக, பொறுப்பாக நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்து அனுப்பினான். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அது ஒரு பொறுப்பாக கொடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்திலே அந்த குறைஷி காவிர்கள் பல வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த சிலை வணக்கங்கள், இன்னொரு வணக்க வழிபாடுகளில் அந்த சமுதாயத்துக்கு எதெல்லாம் பிரமாண்டமான சக்தியாக நினைக்கிறார்களோ அனைத்தையும் வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த சமுதாயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்து அங்கே நபியாக அனுப்பப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற உயரிய கலிமாவினுடைய நாதத்தை சமுதாயத்துக்கு எத்தி வைத்து இதை சுவர்க்கத்தின் வழி என்று சொல்லிக் கொடுத்தார்கள். சமுதாயத்தினுடைய கொள்கையை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இன்னொரு கணக்கிட முடியாத சோதனைகளையும் வேதனைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தார்கள். 13 வருடங்கள்
அல்லாஹுவை பற்றிய மறுமை நாள் பற்றிய நாளை மறுமையில் அல்லாஹு தாலா விசாரணை பற்றிய சுவர்க்கம் நரகம் பற்றிய நரகத்தினுடைய வேதனை பற்றிய கொள்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய பயிற்சி சஹாபாக்களுக்கு 13 வருடங்கள் கொடுத்தார்கள். இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னர் தௌஹீதை அந்த சமுதாயத்துக்கு உள்ளத்திலே ஆழப்பதித்தார்கள். ஏனென்று சொன்னால் அந்த தௌஹீதின் மூலம்தான் நாளை மறுமையிலே உலகத்திலேயும் வெற்றி கிடைக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை அழைத்து சென்றார்கள். பொதுவாகவே ஒரு மூமினுடைய உயரிய நோக்கம் நாளை மறுமையில் அல்லாஹுடைய விசாரணையின் முன்னிலே வலது கையிலே ஏடுகள் கொடுக்கப்பட்ட நன்மனிதராக ஆக வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்துக்காக வேண்டி ஒரு மூமின் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த அமைப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை திட்டத்தை சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இதையே அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாத கடவுள்களை நாங்கள் மறுக்க வேண்டும், அவைகள் தாகூத்துகள், அவைகள் பாத்திலானவை என்று சொல்ல வேண்டும் என்ற தௌஹீதிய நாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். பொதுவாகவே அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனுக்கு இணையாக துணையாக எதையுமே வைத்து விடக்கூடாது. அது மாத்திரமல்லாமல் அவனுக்கு இணையாக துணையாக வைக்கப்படுகின்ற கடவுள்கள் அனைத்துமே தாகூத், அதாவது வழி தவறிய கடவுள்கள், பாத்திலான கடவுள்கள் என்ற கொள்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த கால சஹாபாக்கள் நரகத்தின் ஒளிம்பில் இருந்த அந்த மக்களை சுவர்க்கவாசிகளாக, உலகத்திலே நடமாடும் சுவர்க்கவாசிகளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கிவிட்டு இந்த உலகத்தை பிரிந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் இப்னு ரபாஹ் ஃபில் ஜன்னா, பிலால் சுவர்க்கத்தில் இருப்பார், அபூபக்கர் சுவர்க்கத்தில் இருப்பார், உமர் சுவர்க்கத்தில் இருப்பார், உஸ்மான் சுவர்க்கத்தில் இருப்பார் போன்ற நன்மாராயங்களை அவர்கள் உலகத்திலே வாழும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையின் அவங்களுடைய தௌஹீதிய வாழ்க்கைக்காக வேண்டி உலகத்திலே வாழ்கின்ற சுவர்க்கவாசிகளாக அவர்களுக்கு சாட்சி அளித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மரணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே இந்த தௌஹீதை உச்சகட்டத்தில் தன்னுடைய உயிரிலை மேலாக மதித்து நடைமுறைப்படுத்தியதற்காக வேண்டி அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அந்த சஹாபாக்களை சிறப்படைய செய்தான். மறுமை வரைக்கும், நாளை இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் அவருடைய பேர் சொல்லப்படும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. அல்லாஹ் அந்த சிறந்த சஹாபாக்களை பொருந்தி கொண்டான், அந்த சஹாபாக்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்ற இந்த வார்த்தை குர்ஆன் எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு குர்ஆன் மறைகிறதோ, குர்ஆன் உயர்த்தப்படுகிறதோ அது வரைக்கும் அவருடைய புகழ்நாதம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் தௌஹீதிலே உச்சகட்ட நிலையில் இருந்தார்கள், ஈமானிலே அசைக்க முடியாத நிலையில் இருந்தார்கள். இந்த நிலைமையை உருவாக்கி கொடுத்தது அவருடைய தௌஹீத் ஈமானில் அவர்கள் உறுதியாக இருந்ததால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறான தன்னுடைய உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து அவரை சுவர்க்கவாசிகளாக ஆக்கிவிட்டு சென்றார் என்ற விடயத்தை நாங்கள் குர்ஆன் ஹதீஸினூடாக பார்க்கிறோம். உண்மையிலே தௌஹீத் என்பது ஏகத்துவ கொள்கையை நாங்கள் நிறைவேற்றி வாழும் பொழுது, நாங்கள் இந்த உலகத்திலே அதன்படி வாழும் பொழுது எங்களுக்கு இந்த உலகத்திலேயும் அல்லாஹு தாலா நல்ல ஒரு வாழ்க்கையை தருவான், நாளை மறுமையிலும் அல்லாஹு தாலா நல்ல ஒரு வாழ்க்கையை தருவான். யார் ஈமான் கொண்டு ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருந்து அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஹயாத்தம் தொய்யிபா, இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கையும் நாளை மறுமையில் அல்லாஹு தாலா நல்ல கூலியும் வழங்குவதாக சொல்லி காட்டுகிறார். ஆகவே ஒரு தௌஹீத்வாதி, ஏக இறைவனை நம்பி வாழ்கின்ற ஒரு மனிதன், அதன்படி அமல் செய்கின்ற ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்திலேயும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நாளை மறுமையில் அல்லாஹு தாலா வழங்குகிற கூலிகளில் சிறந்த கூலியை வழங்குவான், அதாவது ஜன்னா என்ற சுவர்க்கத்தை வழங்குவான் என்ற விஷயத்தை அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதன்படி, எந்த தௌஹீத், எந்த ஏகத்துவத்தின்படி எங்களுக்கு வழிகாட்டினார்களோ அதன்படி வாழ்ந்து மரணிக்கின்ற நன்மக்களாக அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி அல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
هم هدي الجاليات بآيات الكتاب البينات، بها كم أبصروا سبل النجاة، فضجوا بالشهادة ناطقين، فضجوا بالشهادة ناطقين.